ஏண்டா நியூ இயர் வெளியே போகலான்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? 10 நிமிஷம் நேரம் இந்த வருஷம் ராசி பலன் மட்டும் பாட்டு போயிடுவோம். சினிமா பார்த்து போகலாம். என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் கதை போய் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024க்கான ராசி பலன்களை பார்ப்போம். அதுலயும் சில ராசி பலன்கள் யோகம் கோச்சத்தில் இருக்கு. மேச ராசி அன்பர்களே, குரு பயிற்சி அடைந்தனால சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போகுது. நினைச்ச காரியெல்லாம் கை கூடி வரும். மினிமம் 2 கோடியிலிருந்து 2000 கோடி வரைக்கும் சம்பாதிக்க போறீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? 2 கோடி அடிச்சு சொல்றேன், அடுத்த வருஷத்துக்கு தான் நீங்க தான். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால 10 பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் வரும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதே மாதிரி 11ல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பணமளம் கொட்டுன்னு கொட்ட போகுது. வாரா கடன்லாம் வந்து சேரும். இந்த ஊர் என்ன வேணும் அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவால என்ன வேணும் வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். தீரா பிரச்சனை எல்லாம் தீரும். நீங்க படுத்துக்கிட்டே கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்க காலு கீழே பணமா கொட்டி இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, உங்களை நான் என்னங்க சொல்றது? என்னடா எடுத்தோன்னே இப்படி பண்ணிட்டாங்க. அவர் கரெக்டா தான் சொல்றாரு. உங்க குழப்பம் சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்கு. நீங்க ஒரு கட்சியில போய் வார்டு மெம்பரா சேர்ந்தா கூட அடுத்த எலெக்ஷன்ல நீங்க தான் சிஎம். அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் இருக்கு. இப்ப சொல்றேன், அந்த மாதிரி வரீங்க. அந்த மாதிரி பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நாளைக்கே போறோம், ஒரு நல்ல கட்சியில போய் ஜாயின் பண்றோம். இவன் தான் அடுத்த சிஎம். Several days later. மாசம் 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சு நீ அசெட்மெண்ட் ஆயிட்டு என்ன பண்ணுவீங்க? அசெட்மெண்ட் என்ன சரியா அந்த சுற்றி மொத்தமாக வாங்கி போட்டு சீன கொஞ்சம் சுற்றி எழுதி போட்டு ஒருத்தரும் வராத அளவுக்கு பாக்கி வைப்பேன். அப்படி நான் எப்படி தெரியுமா? ஒரு பையன் நடக்க முடியாது. அங்க ஒருத்தன் போறான் பாருங்க. ஆமா, டேய் இவா அப்படின்னு கூட வாய் பாரோட ஒரு அப்பி இந்த 1 லட்சம் புடிங்க. எதுக்கு அடிக்கிறா? அப்படிதான் அடிப்பேன். என்ன குணம் இருக்குல்ல நீ? டேய் அங்க பாரு, குறுந்தாடி ஒருத்தானங்க பார்த்த மாதிரியே இருக்கு. அவன் தானே? அவனேதான். சார் நாளைக்கு முடிச்சுக்கலாம் சார். இந்த வேற சைட்டுக்கு வந்துருக்குங்க சார், நாளைக்கு முடிச்சுக்கலாம். ஓகே சார். சார் இந்த வரேன் சார். சார் என்ன உனக்கு வேற மம்முட்டியே கிடைக்கலையா? ஒத்தடுத்து இது பண்ணிட்டு இருக்க. மம்முட்டி எங்க வச்சாங்க சார்? ஏன்டா அப்படி வேலை தெரியாத அந்த உசுர வாங்குற? வேற மம்முட்டி எடுத்து இது அள்ளி வைக்கிறோம் அம்மா. உங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அந்த ஜோசியம். ஆமாம் ப்ரோ, வேண்டாம் ப்ரோ. நீ ஜோசியக்காரலையா ப்ரோ? ஜோசியக்காரா? அட ஏன் ப்ரோ நீ வேற? நானே நியூ இயர் வந்துச்சு ராசி பலன் எடுத்து யூடியூப்ல போட்டா வியூஸ் போகும் தான் ப்ரோ போட்டேன். ப்ரோ இப்போ அந்த 2 கோடி அரசியல்வாதி அசெட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன் ப்ரோ அதெல்லாம் இன்னும் நம்பிக்கை தீங்களா? சொன்ன உடனே சந்தோஷமா இருந்தீங்களா? அந்த 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக தான் நான் எடுத்து போட்டது.